நிலக்கரி எடுக்கிற சுரங்கத்துல இருந்து வர தண்ணி ஒரு ஊரையே செழிக்க வைக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நெய்வேலியை சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கிறது என்எல்சியோட நீர் மேலாண்மை தான். அது எப்படி சாத்தியம்? ஒரு சுரங்கம் எப்படி விவசாயத்தை வாழ வைக்குது? வாங்க இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தெளிவா பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜிராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக். சுரங்கம்னால நிலக்கரி எடுப்பாங்க, புழுதி பறக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா கடலூர் மாவட்டத்தோட விவசாய இதய துடிப்புல என்எல்சிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. தோண்டி எடுக்கிற சுரங்கத்திலேருந்து வெளியேற்றப்படுற தண்ணி வீணாகாம எப்படி விவசாயிகளுக்கு போய் சேருதுங்கிறது தான் நம்மளோட இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். திரும்பவும் நம்ம அந்த பழைய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து காட்டினல உங்களுக்கு இந்த இடங்கள் தான். இது இந்த அவுட்டர் ரோடு நேரம் ஃப்ரெண்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சல விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, இது எல்லாமே இந்த மைன்ஸ்லேருந்து வெளில ஏற்றுற தண்ணி தான். அதாவது அந்த ஏரிக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு எல்லாமே பாய்ச்சலுக்கு வரும். ஏன்னா இந்த தண்ணியை எடுத்து எதுக்கும் விவசாயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது மக்களே. இப்போ நம்ம ஒரு ஏரி பார்த்தோம்ல, அங்கேருந்து வர தண்ணி தான் அந்த வாய்க்கால் வழியாக வரும். இவங்க இந்த வயலுக்கு பாய்ச்சறதுக்காக இங்கே மடை கட்டி வச்சுருக்காங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போகும், நேராக போயிட்டு அவங்க கொல்லைக்கு. ஏன் தண்ணி வெளியேற்றுறாங்கன்னா, சுரங்கத்தொழில் நிலக்கரியை தோண்டி எடுக்கும்போது நிலத்தடி நீர்மட்டம் குறுக்க வரும். அப்படி எடுக்கும்போது வேலையை தொடரணும்னா அந்த தண்ணியெல்லாம் வெளில எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால தான் அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறாங்க. அப்படி தண்ணியை வெளியேற்றி அதை வந்து மொத்தமாக சேமிச்சிருவாங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விவசாய பர்பஸுக்கு இவங்க கொடுக்குறாங்க. கால்வாய் வழியாக சுற்றியுள்ள கிராமம் எல்லா கிராமத்துக்கும் போய் சேருது. இது இந்த தூரத்தில் தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்பு இந்த ஏரியாவில் மேக்சிமம் பயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, அதாவது நிலக்கடலை, அப்புறம் வந்து கம்பு, எள்ளு, முப்போகம் விளையிற ஏரியா. இதுக்கு காரணம் வந்து நெய்வேலி தண்ணி தான். இங்க சவுக்கும் போட்டிருக்காங்க. மேக்சிமம் இந்த ஏரியாவில் தான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, ஃபுல்லா பசுமையான வயக்காடுகள் தான். இது எல்லாமே என்எல்சி சுரங்கத்திலேருந்து எடுக்கிற தண்ணி மூலமா முப்போகம் விளையுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பசுமையான இடம் எல்லாமே இன்னும் சில வருஷங்கள்ல எடுத்துருவாங்க என்எல்சி. ஆல்ரெடி பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க, கொடுக்காம பெண்டிங்லேயும் இருக்கலாம். அது சரியா எனக்கு டீட்டெயில் தெரியல. ஸோ இது எல்லாமே எடுக்க போகிற இடங்கள் தான். இன்னும் கொஞ்சம் நாளில் இது எல்லாமே சுரங்கமாகிற இடங்கள் தான். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மல்லாட்டை கொள்ளை தான். மல்லாட்டை கொள்ளை, சவுக்கை. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம். இது நடுவில் தான் நான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு இந்த அவுட்ரு ஏரியா சுரங்கத்தை தாங்க அமைச்சிருப்பேன். இன்னைக்கு இது வில்லேஜோட இன்சைடு. ஊரோட பேர் வந்து அகிலாண்ட கங்காபுரம். இங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது ஆண்டாகொள்ளைங்கிறது அந்த பக்கம் இருக்குது. அங்கே நம்ம வந்தோம் இல்லையா, அந்த வழியில் வர்றது தான் ஆண்டாகொள்ளை. இவ்வளோ பசுமையாக இருக்கிற கிராமங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல நினைவுகள் மட்டும்தான் இருக்கும், வேற எல்லாம் மறைஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் தான் இவங்க எள்ளு போடுவாங்க. அதாவது மல்லாட்டை பெண்ணும் பிடுங்கலை, இதெல்லாம் முத்துனதுக்கப்புறம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எள்ளு பயிர் வைப்பாங்க. ஒரு சிலர் பணப்பயிருக்கு மாறிட்டாங்க சவுக்கைக்கு. சரி வாங்க, வேற ஏதாவது இடங்கள் தான் நான் காமிக்கிறேன். இதுதான் தண்ணி மொத்தமாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சு அவங்கவுங்க வயலுக்கு போகிறதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணி மொத்தமாக எடுத்துப்பாங்க. எப்படின்னா இப்போ ஸ்டாப் பண்ணாதான் அது வந்து ஒரு கொள்ளைக்கு போகும், இல்லைன்னா நெடுக்கு நேராக போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற ஓடை வந்து அந்த ஏரியிலேருந்து தான் வரும் தண்ணி. இது எல்லாமே கத்தாழ, கருவட்டி அந்த ஏரியாவுக்கு போயிடும். இது நேராக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடை அப்படியே போகும் தண்ணி எல்லாமே. நெய்வேலி போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிடும். ஏன்னா இங்கேருந்து எக்ஸஸ் தண்ணி இது எல்லாமே விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆகிற தண்ணி அங்கே போயிடும். இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே உள்ள நம்ம மேலே பார்த்தாலும் மேடு பகுதி, அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க விவசாயிகளுக்கு. இது வந்து ஆட்டோ கேட், நான் நிற்கிற இடம் வந்து பழைய ஆட்டோ கேட் இங்கே தான், இங்கே உள்ளே இருக்குது. இந்த இடம்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சில குடியிருப்புகள் இருக்குது, ஆனால் எல்லாமே இடம் எடுத்தாச்சு இங்கே எல்லாமே, உங்க பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அகிலாண்ட கங்காபுரத்துக்கு அவுட்டர்ல வந்துட்டோம். இது தாண்டவங்குப்பம். இதுக்கு அந்த பக்கத்து ஆட்டோ கேட் இருந்தது. அந்த தண்ணி பாயிற பழக்கம்லாம் எப்படி நல்லா செழிப்பா இருந்து பார்த்தீங்களா? இந்த பக்கத்துலலாம் இங்கே எடுத்தாச்சு, ஆல்ரெடி லேண்ட் எடுத்தாச்சு. அதனால இங்கே எதுவும் இது கிடையாது. இந்த ஏரியாவில் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் இந்த தண்ணி இல்லைன்னா நிலமெல்லாம் தரிசாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏரி குளங்கள்லாம் இந்த தண்ணி திருப்பி விடுறதால நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் உயருது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அவங்களே தண்ணி சுரங்கத்துலேருந்து எடுத்து வெளியில் விட்டு விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
சுரங்கம் தோண்டி அந்த தண்ணியை எடுத்து ஏரியில விட்டு திரும்ப விவசாயிகளுக்கு தண்ணியை விடுறாங்க. புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு. அன்னைக்கு நான் அந்த பக்கமா காமிச்சேன்ல சுரங்கத்தோட ரோடு சுத்தி வர்றது, இன்னைக்கு இந்த பக்கமா போயிட்டு நம்ம அன்னைக்கு அந்த பார்த்த அந்த கார்னர்ல போய் இது ஜாயிண்ட் ஆகும். தாண்டவன் குப்பம் இங்க இருந்த வீடெல்லாம் அப்படியேதான் இருக்கு, மற்ற இடம்லாம் ஃபுல்லா எடுத்தாச்சு. அகிலாண்ட கங்காபுரத்துக்கு வரல இவங்க. இந்த இடையில தான் இந்த பெரிய ஓடை இது. இது நேரா அப்படியே போயிட்டு நெய்வேலி தாண்டி அந்த பக்கம் போயிடும். அங்க இருக்கிற விவசாய இடங்களுக்கு போய் சேர்ந்துரும் இது. அன்னைக்கு நம்ம பார்த்ததும் அதே அளவு தான் வச்சிருக்காங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரல. சரி வாங்க உள்ள நம்ம மேட்டில் ஏறி நின்று பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த மேட்டு மேலேருந்து, அதாவது பொதுமக்கள் பப்ளிக் அலோட் பிளேசஸ்ல இருந்தா பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உள்ள சுரங்கத்தோட பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன் வாங்க. இன்னைக்கும் இதுதான் அந்த ஓர ரோடு. இன்னும் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கல மக்களே. தொழில்துறையும் விவசாயம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரி கிடையாது. சரியான மேலாண்மை இருந்தா ரெண்டும் கை கோர்த்து செயல்படும். என்எல்சி சுரங்கத்துல இருந்து எடுக்கிற தண்ணிய வேஸ்ட் பண்ணாம விவசாயிகளுக்கு கொடுத்து அதை ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க உள்ள இருந்து எடுத்து. இதனால இவங்க 3 பக்கமும் மல்லாட்டை, எள்ளு, சவுக்கு ஏதோ பயிர் வச்சு இவ்வளவு நாள் இருந்தாங்க. இன்னமும் ஒரு சில ஏரியாவில் இந்த தண்ணி போய்கிட்டு தான் இருக்கு, அவங்களும் பயிர் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஊர்லயும் இது போல ஏதாச்சும் சிறப்பான நேர்மையாளமை இருந்தா சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ராஜ். பை பாய்.